தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலோடு கடலூர் மாவட்டத்திற்கு ஆய்வுப் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுப் பயணத்தின் போது கடலூர் ஷிப்காட் வளாகத்தில் இயங்கி வருகின்ற 55 நிறுவனங்களில் தற்போது 45 தனியார் தொழிற்சாலைகள், குறிப்பாக கெமிக்கல் நிறுவனங்கள், சாயப்பட்டற நிறுவனங்கள், இதுபோன்ற நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்களில் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள், இங்கிருக்கிற தொழிலாளிகளுக்கு இருக்கிற பாதுகாப்பு இன்மை, இதையெல்லாம் குறித்து ஏற்கனவே நான் தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கேள்வி எழுப்பி மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் உறுதிமொழிகள் தந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுத்து மக்களையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கப்படும், மாசு ஏற்படுத்துகிற நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. அந்த அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக குழு இந்த ஷிப்காட் வளாகத்திற்கு அப்போதிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நேரடியாக ஆய்வு செய்து இங்கிருக்கிற தொழிலாளர்கள் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற மனுக்களின் அடிப்படையில் சில பரிந்துரைகளை செய்தோம். அந்த பரிந்துரை இந்த ஷிப்காட் வளாகத்தில் இயங்கி வருகின்ற 54 நிறுவனத்தில் தற்போது முழு வேகத்தோடு செயல்படுவது 45 நிறுவனங்கள். இந்த 45 நிறுவனங்களும் எப்போது தொடங்கப்பட்டன, இதற்கு எந்தெந்த துறைகள் அனுமதி தர வேண்டும், அப்படி தர வேண்டிய துறை முறையாக அனுமதி தந்திருக்கிறதா, முறையாக இவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்கிற அளவும், மாசினுடைய அளவு, காற்று மாசு அளவு, நீர் மாசு அளவு, இதை மேற்படி இந்த நிறுவனத்துக்கு தெரியாமல் அதிகாரிகள் எடுத்து ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். இங்கிருக்கிற பாய்லர், அதுபோன்ற ஸ்டோரேஜ் ஸ்டாங்க்ஸ், சிமிழ்கள், கனெக்டிங் பைப்புகளின் வழியாக கடத்தப்படுகின்ற எந்த ஒரு கெமிக்கல், அதனுடைய உறுதித்தன்மை, இவற்றையெல்லாம் குறித்து முறையாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அலுவலர்கள், அதுபோன்று தீயணைப்புத்துறை இயக்குனர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரி, பாய்லர் ஆபரேட்டிங் அத்தாரிட்டி அதிகாரிகள், அதுபோன்று இந்த ஷிப்காட் வளாகத்தினுடைய திட்ட இயக்குனர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பரிந்துரையில் நியமிக்கப்படுகின்ற இந்த கோட்டத்தின் ஆட்சியர், இவர்களை உள்ளடக்கிய இன்னும் சம்பந்தப்பட்ட நீரின் தன்மையை அறிவதற்கான ஏடி பிஷரிஸ், அதுபோன்று பொதுப்பணித்துறையினுடைய நீர்ப்பாசன துறையினுடைய இந்த மண் எவ்வளவு மாசுபட்டிருக்கு, நீர் எவ்வளவு மாசுபட்டிருக்கிறது என்பதை அவர்கள் மூலமாக இதையெல்லாம் கண்காணித்து ஒரு விவர அறிக்கையை குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதில் யாரெல்லாம் சட்ட மீறல்கள் செய்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அனுமதி இல்லாமல் நிறுவனத்தை நடத்துகிறார்களோ அது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனுமதி இல்லாத நிறுவனங்கள் இயங்கினால் அது மீது தடை விதிக்க வேண்டும் என்கிற அந்த பரிந்துரை. ஆனால் அந்த பரிந்துரையை இதுவரையிலும் ஏற்கனவே இருந்த அதிகாரி பெருமக்கள் அதை செய்யவில்லை. அதனால்தான் திரும்பவும் குழு இந்த முறை ஆய்வுக்கு வருகை தந்தபோது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு வருகை தந்து இந்த ஆய்வை நாங்கள் களத்தில் செய்கின்ற போது ஏற்கனவே குழு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த பரிந்துரையை செய்திருந்தால், அதிகாரிகள் அந்த நாம்ஸ், அந்த கண்டிஷன், அந்த அனுமதியை ஆய்வு செய்திருந்தால், குறிப்பாக தொழிலாளர் துறையினுடைய இன்ஸ்பெக்டர், உதவி ஆணையர்கள், இவர்கள் உள்ளிட்டவர்கள் இதை முறையாக ஆய்வு செய்து இப்போது குழு முன் சொல்லுகிறார்கள், இப்போது வெடித்த இந்த 6 லட்சம் கொள்ளளவு கொண்ட இந்த டேங்க் அனுமதி வாங்காமலே கட்டப்பட்டிருக்கிறது. முதல்ல கட்டுறதுக்கு அனுமதி வாங்கினாதான் அவங்க ரெனியூலுக்கு வருவாங்க. முதல்ல கட்டுறதுக்கு அனுமதி வாங்கணும். அது 5 ஆண்டுக்கு ஒரு முறை, திரும்ப 5 ஆண்டுக்கு ஒரு முறை அதை நம்முடைய அதுக்குன்னு இருக்கிற இன்ஸ்பெக்டர், தொழிலாளர் உதவி ஆணையர், சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அப்புறம் அதுக்கு திரும்ப நீட்டித்து தருவார்கள். ஆனா இந்த நிறுவனம் தனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டு இங்க இருக்கிற எந்த ஒரு அதிகாரியுடைய பேச்சையும் கேட்பதில்லை. இங்க இருக்கிற தொழிலாளர்கள் தங்கள் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னாலும் கேட்பதில்லை. ஆக இப்படி நடந்திருந்த காரணத்தினால்தான், குழுவினுடைய பரிந்துரையை உதாசீனப்படுத்தினுடைய காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த விபத்து ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்டவர்கள் காயம் ஏற்பட்டிருக்கிறார்கள். சுற்று பகுதியில் இருந்த அப்பாவி பொதுமக்கள் பாதிப்பு உள்ளாகிறார்கள். அவர் வீடுகள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தையோடும், பிள்ளைகளோடும், கர்ப்பிணிகளோடும் இங்கு தங்கியிருந்த தாய்மார்கள் உட்பட அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவே 30 பேரும் உயிருக்கு நாளைக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தால் ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புகு தமிழக முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் மிகப்பெரிய மாறாத மிகப்பெரிய ஒரு போபால் மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு உருவாகி இருக்கும். கடமையிலிருந்து தவறிய உரிய அதிகாரிகளை இனங்கொண்டு அவர்கள் மீது துறை வாரியான மிக கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு இந்த குழு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து, இது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் நேரடியாக பார்த்து இதில் ஒரு திருப்தி பண்ணி இந்த கம்பெனி இயங்கலாம், இந்த பாய்லர்லாம் சரி செய்யப்பட்டு டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சரி செய்யப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் குழுவுக்கு பரிந்துரை செய்கின்ற அடிப்படையில் இதை இயங்க அனுமதிக்கணும். அதுவரையில் பொல்யூஷன் போர்டு அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ், பாய்லர் ஆபரேட்டர்ஸ், இந்த தொழிலாளர் உதவி ஆணையர் அந்த மற்றும் இருக்கிற அதிகாரிகள் அனுமதிக்க கூடாது, இந்த நிறுவனத்தை தடை விதிக்க வேண்டும் என்று குழு பரிந்துரை செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.